எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் வந்து இருக்குது. அப்போ அந்த பஸ்ஸுக்குள்ளே ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஜன்னல் ஓரமாக வேடிக்கை பார்த்துன்னு வந்து இருக்கான். சரியா அவள் பார்த்துன்னு இருக்கும்போது அந்த மரங்களுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் தகதகன்னு எரிஞ்சுன்னு இருக்காங்க. அவங்கள சுற்றியும் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இருக்கிறத இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பார்க்குறான். பார்த்துட்டு அந்த பையன் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணையும் பார்த்துடுறான். இந்த பொண்ணு சடனாக ஓடி போயிட்டு பஸ் டிரைவர் கிட்ட, டிரைவர் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா கேட்க, அந்த பஸ் டிரைவரும் இல்லைம்மா ஒன்றும் ஸ்டாப்பிங் ஒன்று இருக்குது, இப்பயே நிறுத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா கேட்க, இந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா டிரைவர் கம்முன்னு இருங்க, அங்கே 4-5 பேர் எரிஞ்சுன்னு இருக்காங்க, எமர்ஜென்சி நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே கிளம்பி அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு ஓடி போயின்னு இருக்காங்க. சரியா இவங்களும் பார்த்தீங்கன்னா ஓடி பார்க்கும்போது அவங்களுக்கு எதிர்க்க சைக்கிளில் போலீஸ் வரதை பார்த்த உடனே இவங்களும் பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஆஃபீஸர் கொஞ்சம் என் கூட வாங்க, நிறைய பேர் அங்கே எரிஞ்சுன்னு இருக்காங்க, அங்கே ஏதோ கிரைம் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, அதனால நீங்கள் கொஞ்சம் வந்தே ஆகணும், இது எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா அவரை கூட்டின்னு போக அந்த இடத்துக்கு அந்த போலீஸ்காரரும் போயிட்டு பார்க்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. சுற்றியும் முற்றியும் அவங்க எரிஞ்சதுக்கான எந்த தடையும் இல்லாமல் இருக்கிறத இந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ஷாக்காக, அது கூடவே அந்த போலீஸ்காரும், என்னம்மா நீ என்ன கனவு கண்டு இருக்கியா, இல்லை என்னை வச்சு காமெடி பண்ணி இருக்கியா, ஒன்றும் புரியலையே, நீ யாரும் அந்த மாதிரி இல்லையே, என்னமோ நீ என்னோட டைமை தான் வேஸ்ட் பண்ணி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா கேட்க, அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸர் நான் ஒன்றும் போய் சொல்ல, இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 4-5 பேர் எரிஞ்சு இருந்தாங்க, அவங்களுக்கு மத்தியில் ஒரு பையன் நடந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்ல, அவரும் பார்த்தீங்கன்னா அதை நம்பல. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஆமா எங்கே தான் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா யோசிச்சுன்னு இருக்க, சடனாக அந்த போலீஸ்காரும் இவங்கள ஒரு மாதிரி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா இவங்களும் ஸ்கூலுக்கு வந்துட்டு அவங்களோட ஜூடோ கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அந்த இடத்துல இவங்க பார்த்தீங்கன்னா செம்மையா எல்லாரும் கூடயும் ஃபைட் பண்ணுறாங்க. எல்லாத்தையுமே அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுனால எல்லாரும் பார்த்தீங்கன்னா இவங்களை புகழ்றாங்க. அதோட கிளம்பி இவங்களும் கிளாஸுக்கு போகலான்னு பார்க்கும்போது சுற்றி இருக்க பசங்களை பார்த்தீங்கன்னா இவங்களை பார்த்து, இவங்க தான் சாக்குரா இருக்கிறதுல ரொம்ப பவர்ஃபுல், அது மட்டும் இல்லாமல் நல்லா படிக்கிற பொண்ணு இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேசினிருக்கேன். அப்போ இவங்களுக்கு பின்னாடி, அதாவது சாக்குரா பின்னாடி இவங்களோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா வந்து, குட் மார்னிங் சாக்குரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட வந்து கேட்க, பதிலுக்கு இவங்களும் பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் வரண்டால இவங்களும் பார்த்தீங்கன்னா நடந்து போயிருக்காங்க. அப்போ சாக்குரோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா முன்னாடி போய் பேச, அவங்க டீச்சரும் பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் பசங்களா, என்ன 2 பேரும் கிளாஸுக்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை டீச்சர் இப்போ தான் போக போகிறோம், சரி யார் இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவன் நம்ம ஸ்கூலுக்கு புதுசாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்க நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்ல, பக்கத்தில் இந்த நம்ம சாக்குறோம் பார்த்தீங்கன்னா அந்த பையனை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் கிளாஸில் பார்த்தீங்கன்னா இந்த பையனை போர்டில் அவனோட பேரை எழுதிட்டு, நான் தான் புதுசாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்த ஸ்டூடெண்ட், என்னோட பேர் ஓகமி ரே, இதுக்கப்புறம் நான் உங்க கூட படிக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். அப்போ பொண்ணுங்களாம் பார்த்தீங்கன்னா, இவன் பாரு ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா பேசினிருக்க, பின்னாடி இவங்களுக்கு நடுவில் சாக்குறவங்க பார்த்தீங்கன்னா இந்த பையனை பார்த்து மறைச்சுன்னு இருக்காங்க. கிளாஸ்லாம் முடிஞ்ச பிறகு 4-5 பசங்க பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து, எந்த ஸ்கூல்லேருந்து வந்த அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா பேசினிருக்கேன். அப்போ நம்ம சாக்குறாவும் அவங்களோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா, இந்த பையன் நல்லா பாப்புலர் ஆகிட்டான் வந்தோடனே அப்படின்னு சொல்லிட்டு பேசினும்போது சாக்குறாவும் பார்த்தீங்கன்னா அவனை பார்க்க அவனோட கையில் இருக்க க்ளவுஸை பார்த்துட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா நேற்று இருந்த விஷயத்தை யோசிச்சு பட்டு அவங்க கிட்ட போகிறாங்க. அவனும் பார்த்தீங்கன்னா, உங்க பேர் தானே சாக்குரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது இருக்கட்டும் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா கேட்க, இது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபுல்லாக பரவுது இந்த விஷயம். அப்போ அதில் ஒரு பையன் பார்த்தீங்கன்னா, அங்கே நம்ம மோசம் போயிட்டோம், சாக்குரா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்த புது பையனை தான் அவள் லவ் பண்ணுற போல